எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து வைஷ்ணவி. என்னோட ஊர் வந்து சிவகாசி. என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து வைசூஸ் கிச்சன் யூடியூப் சேனல். நான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே அந்த சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவோ போராட்டங்கள் தடைகள் அதெல்லாம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் நான் வந்து ட்ராவல் பண்ணி இதை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த சேனலில் வந்து ஜெயிக்கிறது என்னோட அடையாளம். எனக்கு இது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அதனால இந்த சேனலை வந்து நான் இறுக்கி பிடிச்சி விடாமல் இவ்வளோ தூரம் நான் ரன் பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் உழைப்பு தான். மார்னிங் 9 o'clock போயிட்டு நைட்டு 9 o'clock வரைக்கும் வர்றது தான் உழைப்பு கிடையாது. யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் வீடியோ போடுறது, எடிட் பண்ணுறது, லைவ் போடுறது, அதை கரெக்ஷன் பண்ணுறது, மண்டையை பிச்சுக்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் எஃபெக்ட் தான், இதுவும் உழைப்பு தான். நான் மனசார நினைக்கிறது சேனல் வச்சுருக்கிறது ஒரு உழைப்பு தான். உழைப்போட அருமை என்னன்னு தெரியும். நான் என்னோட பழைய எது தெரியுமா, என் ஊர் சிவகாசி. நான் சிவகாசியில் மெயினாக என்ன தொழில் என்ன வேலைகள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சிவகாசி அட்டக்கம்பெனி பயர் ஹவுஸ் சம்மந்தமாக அந்த வெடிப்பொருட்கள் தயாரிக்கிற அந்த அட்டக்கம்பெனியில் 20 வருஷம் நான் வேலை பார்த்து, எங்கள் அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், என்னோட யூட்ரஸ் பிரச்சனை, அதனால் சரி வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வீட்டில் வந்து இருந்தேன். என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், பின்னாடி நமக்கு ஒரு தொழில் வேணும், அது என்ன பண்ணுறது, சரி யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த சேனல். ஆரம்ப காலத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு. ஆனால் கிச்சன் வீடியோ தான், அது எப்படி போடணும், எந்த மெத்தடு, திரும்ப போடுறோம் எதுவுமே தெரியாது. நான் பாட்டு போட்டு கொண்டு வந்துட்டேன். இந்த கடந்து வந்த காலங்களை வந்து மனசில் நினைக்கவே முடியாது. ஒரு திடீர்னு ஒரு ரெசிபி எடுக்கணும் அப்படின்னா அதில் திடீர்னு கையில் காசு இல்லைன்னா யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த இதோடலாம் வச்சு நான் அதை சமைக்கிறது இதெல்லாம் பண்ணியிருப்பேன். சில நேரங்களில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே என்கிட்ட வந்து காசு இல்லாமலாம் இருந்திருக்கு. எனக்கு ரீசார்ஜ்லாம் பண்ணி விட்ருக்காங்க. நான் லைவ் போடுறதுக்கு 3 மாதத்துக்கு சேர்த்தெல்லாம் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்ருக்காங்க. டெய்லி நெட் கார்டு லைவ் போடுறதுக்கு நெட்டு கார்டு இல்லையா, 69 ரூபா நெட்டு கார்டு போடவங்களும் இருக்கிறாங்க. எவ்வளவோ பாதைகள், கடினங்கள், நிறைய பேரோட சப்போர்ட்டு, அன்பு, ஆதரவு, இதோட இந்த நான் வந்து கடந்து வந்திருக்கேன். இப்போ நான் வந்து என்ன இடத்துல நிற்கிறேமா, என்னோட சேனல் வந்து மானிடைசேஷன் ஆயிடுச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் நிற்கிறேன். எனக்கு தையத்தைன்னு வானத்துக்கு மூவி குதிக்கிற அந்த மனநிலைமையெல்லாம் இல்லை. இன்னமும் என் மனசு ஒரு படபடப்பில் தான் இருக்குது. நம்ம ஜெயிச்சிட்டோமா, நம்ம சேனல் ஜெயிச்சிருச்சா, பிரச்சனை இல்லாமல் ஜெயிச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் என் சேனல் உட்காந்துருக்கு. எனக்கு இப்போ வந்து ஓகே, இனிமேல் நம்ம போகிற பாதையை நம்ம கரெக்டாக கொண்டு போய்க்கிடணும். பழைய வந்து நம்ம தப்பு பண்ணது, அதாவது எப்படி வீடியோ போகணும் அது தெரியாமல் இப்போ ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்பராக அதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட் எடுக்கணும். அதான் முயற்சி பண்ணுறேன் நான். இந்த சேனலை கொண்டு வந்ததோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும். எனக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த சேனல் கொண்டு வந்ததுக்கு. அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. இந்த நேரத்துலலாம் எனக்கு கிச்சன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு அந்த இது எஃபெக்ட் எனக்கு பணம் கொடுத்து ஜிபே பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெட்டு கார்டு போட்டு விட்டது, ரீசார்ஜ் பண்ணி விட்டது, நீங்கள் பண்ணுங்கம்மா, நிச்சயம் ஒரு நாளைக்கு இந்த சேனல் ஜெயிக்கும், நான் உங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கேன், நீங்கள் நிச்சயம் ஜெயிச்சிருவீங்கம்மா, விடாதீங்க, போடுங்க. என்ன டைம் ஆச்சு, லைவ் போடலையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லைவ் போடுங்க, நேராச்சு அப்படின்னு சொன்ன ஒரு உறவு இருக்குது. அதுக்கப்புறமா நான் லைவ் அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, நிறைய தம்பிங்க, தங்கச்சிங்க, மகள்கள், அண்ணா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னோட அந்த மானிடைசேஷன் அந்த வாட்ச் அவர்ஸ் நெருங்கும் போது நிறைய பேர் வந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயம், உங்கள் சேனல் பழைய சேனல், இது ஆகுமா ஆகாதான்னு தெரியல, தூக்கி போட்டுட்டு இன்னொரு சேனல் ஆரம்பிங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள வழி வேதனை எனக்கு தான் தெரியுது. எவ்வளோ நான் எஃபெக்ட் போட்டிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா, திடீர்னு சேனலை விடன்னா எப்படி விடுறது, சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இன்னொரு சேனலும் ஓப்பன் பண்ணேன். அதுவும் சைடில் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இதுதான் எனக்கு வந்து இது உயிர் மாதிரி. நான் அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இதில் வந்து இந்த லைவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாத நேரத்துலலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் லைவ் போட்டிருக்கேன். உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெயினோடலாம் நான் லைவ் போட்டிருக்கேன். சிரிச்சுக்கிட்டே லைவ்லாம் போட்டிருக்கேன். இதை என்னால் விட்டுட்டுலாம் போக முடியாது. எனக்கு இது வந்து ஒரு அடையாளம் நான் நினைக்கிறேன்.
நான் அட்டக்கம்பெனி வேலையை விட்டுட்டு நான் வீட்டில் நிற்கும் போது நான் என்ன பண்ண போகிறோம், இப்படியே ஒரு மூலையில் முடங்கிடுவோமா, நாளைக்கு நம்ம கையில் ஒரு காசு, ஏன்னா நான் 20 வருஷம் உழைச்சி என் கையில் அவ்வளோ காசை பார்த்தவ, இனி நான் காசு இல்லாமல் உட்காரணுமா அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு மறுபடியும் வேலைக்கு வெளியே தானே என்னால் வெயிட்டு தூக்க முடியாது, ஒரு ஹீட்டான என்னால் வெயிட் தூக்க முடியாது, ஒரு ஹீட்டான இடத்துல என்னை யூட்ரஸ் பிரச்சனை வேலை ஆக முடியாது, வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம எதாவது செய்யலாம்ல, இப்போ வந்து மசாலா பொடி ஐட்டம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அதுக்கு வந்து நிறைய முதலீடு தேவைப்பட்டுச்சு. சரி என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது நம்ம வீட்டில் சமைக்கிறதே வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லி இது ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஓரளவு நல்லா கடவுள் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து என்னை கொண்டாந்து நிக்காட்டி வச்சுருக்காரு. இப்படிலாம் ஆரம்பித்து கொண்டு வந்தது தான் அந்த சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும்போது அதை வந்து சரி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் செக் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து கடவுளாக பார்த்து என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து விட்டார். அப்படி நான் போய் சேர்ந்த இடம் தான் கனி தமிழ் டெக் சேனல். கனியின் பேர், அவங்க பேர் வந்து உண்மையிலேயே எனக்கு அவள் வந்து மக தான். அதுவும் பார்த்திங்கன்னா குட்டி குழந்தை தான். ஆனால் அறிவு பார்த்திங்கன்னா வேறு லெவல் அறிவு, அவளுக்கு அவ்வளோ அறிவு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் குழந்தை தான். நான் என்னோடய சேனல் ரெஃபர் பண்ணுமா அப்படின்னு நான் சொல்லும்போது அதை பார்த்துட்டு அம்மா நிறைய அதில் ஒரிஜினல் கண்ணாடியில் நிறைய பிரச்சனை இருக்குமா அப்படின்னு. அப்போ நான் ஒரே வார்த்தை கேட்டேன், இது ஆகும் ஆகாதுன்னு மட்டும் சொல்லிடு, ஏன்னா எனக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லை. நான் அவளுக்கு தெரிஞ்ச அம்மா எதுவும் படக்குன்னு சொன்னால் அம்மா எமோஷ்னல் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு மெதுவாக இருக்கும், எல்லாமே சரி பண்ணிடலாமா, நான் இருக்கேம்மா உங்களுக்கு, நான் எவ்வளவோ பேருக்கு நான் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் உங்களை மானிட்டேஷன் வாங்க வைக்கிறதா எனக்கு அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு, நான் உங்களை நிச்சயம் மானிட்டேஷன் வாங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அந்த பிள்ளை சரி பண்ணிச்சு. இனிமேல் நீங்கள் எப்படிலாம் வீடியோ போடுறது, எப்படி அந்த இதை ப்ராப்பராக யூடியூப் சேனலில் கொண்டு போகணும்னு இன்ச் பை இன்ச் பஞ்சாக அந்த பொண்ணு வந்து எனக்கு அவ்வளோ கைடு பண்ணிச்சு. சரிங்களா, அவ்வளோ ஒரு நல்ல குழந்தை, ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு எளிமையான சிரிச்சுக்கிட்டே பேசுகிற மாதிரி அவர் குட்டி அது குழந்தை. கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்களா இருக்குது, இருந்தாலும் என்னோட மனசில் அவள் குழந்தையாக தான் இருக்குது. அந்த மாதிரி கனி வந்து அவ்வளோ சப்போர்ட்டு, அவ்வளோ ஹெல்ப்பு, நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. டக்குன்னு ஒரு நாள் நம்ம வாட்சவர் அந்த 3000 வாட்சவர் தாண்டியே போயிடுச்சு, அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு, பண்ணிடலாமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேண்டிய எல்லாமே எல்லாமே ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அம்மா உங்களுக்கு சூப்பர் சாட்டு எல்லாமே ஓகே ஆச்சு, சிரிங்கம்மா, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்கம்மா அப்படின்னு. ஆனால் அவள் சொன்னான், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைப்பேம்மா அப்படின்னு, நம்புங்க இருந்துச்சு. நான் அவளை நிச்சயமாக நம்பினேன், என்னை அதை கூட ஜெயிக்க வச்சுருக்கா. இந்த நேரத்தில் கனிக்கு நான் ரொம்ப ரொம்ப லவ் யூ கனி, லவ் யூ ஸோ மச். ஏன்னா அந்த பொண்ணு இல்லாட்டி நான் இவ்வளோ தூரம் இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்க முடியாது. அது வந்து உண்மையே நான் கும்பிட்ற சாமி. பொதுவாக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கடந்து சப்போர்ட்டோட வந்தாலும் அந்த அச்சீவ்மெண்ட்டை என்னை தூக்கி ஒசரத்தில் உட்கார வைக்கிறது நான் கும்பிட்ட என்னோட கடவுள் முருகன் நமசிவாயனும் என்னோட குலதெய்வம் என்னோட கனி சப்போர்ட் பண்ணியிருக்கேங்க எல்லாரும். ஆனால் சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க தான் ஒருத்தராக நான் வந்து பிரிக்க விரும்பல. அப்படின்னா லிஸ்ட்டு எனக்கு நிறைய இருக்குப்பா. ஆனால் இன்னும் உடனே சூழலன்னு மனஸ்தாபனம் வந்ததுனால நான் யாரெல்லாம் நேசிக்கிறேன், யாருக்கெல்லாம் லவ் யூ சொல்கிறேன், எல்லாருமே தான் என்னோடய வெற்றிக்கு காரணம். எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மானிட்டேஷன் பட்டனை ஆன் பண்ணும் போதெல்லாம் முருகான்னு சொல்லிக்கிட்டே தான் அந்த பட்டனை வந்து நான் டச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னை எவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து விட்ட என்னோட முருகனுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து லவ் யூ சொல்லிக்கிறேன். என்னோட கஷ்டத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, என்னோடய வேதனைகள் கஷ்டத்துலேயும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட சந்தோஷம், நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல முடியாது, அதனால் அந்த வீடியோ மூலமாக எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே லவ் யூ ஸோ மச், லாட் ஆஃப் லவ் யூ. இன்னமும் நான் எப்பயுமே உங்கள் கூடயே தான் இருப்பேன். நீங்களும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், யூடியூப் சேனல் இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் நீங்களும் என் கூடயே ட்ராவல் பண்ணணும். இதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு வேண்டுதல். சூப்பர் சாட்டு, சூப்பர் தேங்க்ஸு, மெம்பர்ஷிப்பு எல்லாமே ஆன் ஆயிடுச்சு. விருப்பப்படுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு ரெசிபி வீடியோலாம் போடுறதுக்கு கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா இப்போ கடந்து வந்த கஷ்டத்தோட இனிமேல் தான் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே லவ் யூ ஸோ மச்.